அப்படின்னு சொல்லுவோமா? அதுக்கடுத்து மூன்றாவது, ஏழி அடிக்கப்பட்ட ஒரு குடும்பம். என்ன அடிக்கப்பட்ட குடும்பம்? ஏழி அடிக்கப்பட்ட குடும்பம். யோபு 1வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை நல்ல சத்தமா படிங்க. யோபு 1வது அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு 1:10. கவனிங்க. இப்போ இது பிசாசு சொல்றான். என்ன சொல்றானா, நீ அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி, பாத்தீங்களா எவ்வளவு அழகாய் யோபையும் யோபு குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன பண்ணாரா? வெளியே அடிச்சிருந்தார் ஆண்டவர். இது யார் சொல்றது? பிசாசு சொல்றான். நல்ல கவனிக்கணும். உன் கணவனாருக்கு நீதான் ஒரு வேலி போல, உன் மனைவிக்கு நீதான் ஒரு வேலி, உன் பிள்ளைகளுக்கு நீதான் ஒரு வேலி, பாதுகாப்புக்கு வேலி. உங்ககிட்ட ஜபம் இல்லைன்னா, உன் கணவனாருக்காக நீ ஜெபிக்கலன்னா அவருக்கு பாதுகாக்கக்கூடிய அந்த வேலி இல்லாமல் போயிடும். உன் மனைவிக்காக நீ ஜெபிக்கலன்னா அவரை பாதுகாக்கக்கூடிய வேலி என்ன பண்ணல, நீ போடல. உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்கலன்னா அவரை பாதுகாக்கக்கூடிய வேலி என்ன பண்ணல, போடல என்று அர்த்தம். அப்ப கர்த்தர் வேலி அடித்து பாதுகாக்குகிறவர். ஈஸியா கர்த்தருடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தையும் பிசாசு தொட முடியாது. யார் தொட முடியாது? அவருடைய பாதுகாப்பு இருக்கிறோம். வேலை என்ற பாதுகாப்புல, அவர் வேலை என்ற பாதுகாப்புக்குள்ள இருக்கிறோம். அவர் சீக்கிரத்தில் குடும்ப வாழ்க்கையில் பிசாசு என்ன பண்ண முடியாது, உள்ள நுழைய முடியாது. ஆனா உள்ள நுழைஞ்சி குழப்பங்கள், வேதனைகள், கவலைகள், சண்டைகள் இருக்குதுன்னா அப்ப வேலை இல்லை. அப்ப யோபு எந்த அளவுக்கு அவர் தேவன் பார்வையில கரெக்டா கொடுப்பாரானால், தேவன் அவனு மட்டும் இல்ல அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அப்படி வேலை அடிச்சிருந்தாரு. அப்ப யோபு பத்தி சொன்னா சொல்றாங்க, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொருளாப்புக்கு இணைகிறவன். கர்த்தருடைய கர்த்தருடைய ஜனமே, உன் குடும்பம் இப்படி இருக்குமானால் உன்னை தொடர்னா கூட கர்த்தருடைய உத்தரவை தான் தொட முடியும். ஈஸியா உன்னை பலவீனப்படுத்திட முடியாது. ஈஸியா உன்னை உன் குடும்பத்தை பிரிச்சிட முடியாது. ஈஸியா உள்ள பிசாசுனா போயிட முடியாது. உன் குடும்பத்துக்குள்ள அவன் ஆட்டம் போட முடியாது. உன் குடும்பம் யோபு எப்படி இருந்தார்? உத்தமனும் தேவனுக்கு பயந்தவன், சன்மார்க்கன், பொல்லாப்பு நிலைக்கிறவர். அது போல ஒரு குடும்ப புருஷர், ஒரு குடும்ப மனைவி, வாழின பிள்ளைங்க தேவனுக்கு முன்பதாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் ஒரு வேலையை வச்சுக்குவார் ஆண்டவர். படிப்புல ஒரு வேலையை ஆண்டவர் வைப்பார். வேலையில் ஒரு வேலையை வைப்பார். ஒரு சிறு பிசினஸ் பண்ணும்படி உனக்கு உதவி செய்து அந்த பிசினஸ் யாரையும் தொடாதபடி, அதுல ஒரு குழப்பத்தை கொண்டு வராதபடி, அதுல நீ இழப்பை பார்க்காதபடி, நஷ்டத்தை பார்க்காதபடி உனக்கு பாதுகாப்பு வேலை வச்சுக்குவார். அமே சொல்லுவோமா? அப்போ தேவனால் பாதுகாக்கப்பட்டு ஏகரிக்கப்பட்ட குடும்பம் தான் யோபனுடைய குடும்பம். கேக்குதா? கேட்கிறீங்களா? இது ஆரம்பம் தான். இப்பதான் நுழைஞ்சு போறோம் சத்தியத்துக்குள்ள.